இந்த இடத்துல தானே நிக்க சொன்னா. அரை மணி நேரம் ஆச்சு, எந்த காலேஜ் பஸ்ஸும் வரவே இல்லையே. மலர் ஏன் இப்படி பண்ணா? ஃபோன் வேற என்கிட்ட இல்ல. இப்ப ஏன் யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறது? ஏன்னா யாருமே இந்த இடத்துலயும் இல்லவும் இல்லையே. என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் டே லேட்டா போனோம்னா மேம் எல்லாம் எப்படி திட்டுவாங்களோ தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு. ஒழுங்கா பார்த்தாது சொல்லியிருக்கலாம்ல எந்த இடத்துல கரெக்டா வரும்ட்டு. ச்சே, இப்படி செஞ்சுட்டா மலர். ஐயோ, இது யாருன்னு தெரியலையே. கையில புக்கெல்லாம் இருக்குது பார்த்தா இவன் ஒரு ஸ்டூடெண்டா இருப்பானோ? இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல தானே வந்து நிக்கா. அப்ப இனிமேதான் காலேஜ் பஸ் வரவோ என்னவோ. நல்ல வேளை தப்பிச்சேன். யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்கா, பேக் எல்லாம் போட்டிருக்கா, காலேஜ் போறாளோ? இந்த நேரத்துல நம்ம பஸ் தானே வரும். அப்ப நம்ம காலேஜா? நம்ம காலேஜ்ல இப்படிப்பட்ட பொண்ணா? இவ அங்க படிக்காங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. இவ இங்க வரவே மாட்டாள. பேச்சு கொடுத்து பாப்போமா? சும்மா பேசி பாப்போம், என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். ஹாய். ஹாய். நீங்க எந்த காலேஜ்? நான் மிது காலேஜ். நீங்க? சேம், நானும் மிது காலேஜ் தான். உங்களை நான் வந்து காலேஜ்ல பார்த்ததே இல்லையா? நீங்க எங்க நிக்கிறீங்க? நான் நியூ அட்மிஷன், இன்னைக்கு தான் ஜாயின் ஆக போறேன். ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் டேயா? ஃபர்ஸ்ட் டே தான். பாத்துக்கோங்க, பசங்க எல்லாம் ரொம்ப ராகிங் பண்ணுவாங்க. ஐயோ அப்படியா? எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பயம் வேற இருக்கு. ராகிங் வேற பண்ணுவாங்களோ? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் பேரை சொல்லுங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? உங்க பேர் என்ன தம்பி? என்ன இவ தம்பின்னு சொல்றா? பாக்குறதுக்கு என்னை விட சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா. அதுவும் இல்லாம ஜூனியர் தான், என்ன போய் தம்பிங்கிறா? வேணும்னே பண்றான்னு நினைக்க. இவளுக்கு போய் உதவி செய்யணும்னு நினைச்சேன்ல, எனக்கு இதான் தேவைதான். அண்ணன் தம்பிங்கிற வார்த்தை கேட்டாலே கடுப்பாகுதே. இல்ல இல்ல, என் பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் தம்பி, இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஏதோ ராகிங்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. உங்க பேரை சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு வேற சொன்னீங்கல்ல. இப்ப ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது அப்ப சொன்னேன், இப்பம்லாம் கிடையாது. என் பேரை சொன்னாலும் ராகிங் பண்ணதான் செய்வாங்க. என்னாச்சு? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைக்க. பின்ன தம்பிங்கிறீங்க? நீங்க என்னோட சின்ன பொண்ணு தானே. அதுவும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ண போறீங்க. அண்ணன் கூப்பிட்டா கூட கொஞ்சம் மனசாரிடும். தம்பின்னு சொல்றீங்களா? இல்லங்க, எனக்கு நல்ல வயசு இருக்கும். இப்பதான் நான் காலேஜ் படிக்கவே வர்றேன். அதனாலதான் உங்களை தம்பின்னு கூப்பிட்டேன். நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஓ அப்படியா? சாரிங்க, நான் தான் நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கன்னு நினைச்சு அப்படி சொல்லிட்டேன். என் பேரு கருண், அதை சொல்லுங்க. நீங்க உங்களை யாராவது ஏதாவது சொன்னோம்னா கருணோட சிஸ்டர்னு சொல்லுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. தேங்க்ஸ் கருண். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப நர்வஸா இருக்கு. இங்க வேற ராகிங் வேறன்னு சொல்லிட்டீங்களா, அதான் கொஞ்சம் படபடன்ட்டு வருது. என் பேரை சொல்லுங்க சிஸ்டர், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஓகேயா? உங்க பேரு? என் பேரு பூமாரி. ஓ அப்படியா? என்னாச்சு? நீங்க இப்பதான் படிக்க வர்றீங்க? ஆமாங்க, கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னால படிப்பை தொடர முடியல. மேரேஜ்க்கு அப்புறம் தான் படிக்கணும்ட்டு இருந்திருக்கு. அதனாலதான் சரி படிக்க வரலான்ட்டு வந்தேன். ஓ பரவாயில்லையே, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை படிக்க விட்டுருக்காங்களே. நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைகிறதே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்னால படிக்க முடியாம போகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ்னால படிக்க முடியாம போகுது. அதுக்கெல்லாம் முன் உதாரணமா உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆமா ஆமா, இவன் தான் சொல்லணும் அப்படின்ட்டு. அந்த ஆள் எப்படி என்னட்டு எனக்கு தானே தெரியும். டிவோர்ஸ் ஆனதெல்லாம் எதுவும் வெளியே சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் நம்மள ஏதாவது ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. அதனாலதான் எதுவும் சொல்லாம இருக்கேன். என்னங்க நீங்க உங்க ஹஸ்பண்ட பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்க, நீங்க என்னன்னு பார்த்தா எதுவுமே தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கீங்க. சாரிங்க, தேங்க்ஸ். தம்பினே கூப்பிடுங்க, பிரச்சனை இல்ல. இல்லன்னா கருண் கூப்பிடுங்க. சரி கருண். தம்பின்னு கூப்பிட்டா எல்லாரும் ஒரு மாதிரியே பாப்பாங்க, அதனால கருண்ணே கூப்பிட்டா. சரிங்கக்கா. அக்காவா? என்னாச்சு? இல்ல, ஒரே காலேஜ்ல படிக்க போறோம். நான் ஏஜ் கூடன்ட்டு வேற யாருக்கும் தெரியாது. நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுங்களேன், பிரச்சனை இல்ல. ஓ அப்படியா? சரி பூமாரி. என்னவ டக்குன்னு பேர் சொல்லிட்டான். சரி, நீங்க எந்த செக்ஷன், ஏயா பியா? டேய் மச்சான், டேய் நீ எப்படா வந்த? நீ அந்த பொண்ணு கிட்ட கடலை போடலே வந்துட்டா. யாருடா அந்த பொண்ணு, இவ்வளோ அழகா இருக்கா? டேய் சிஸ்டர் மாதிரிடா, அப்படி சொல்லாத. அட போடா, சிஸ்டர் ஆம்ல சிஸ்டரு. நம்ம காலேஜ்ல உள்ள பிள்ளைங்கள்ல நம்மளுக்கு என்னைக்கு சிஸ்டரா இருந்திருக்காங்க? இன்னைக்கு இருக்கிறதுக்கு சும்மா இருடா. இந்த பொண்ணு நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையடா. எந்த காலேஜ்? நம்ம காலேஜ் தான்டா, நியூ அட்மிஷன். ஐயோ நியூ அட்மிஷனா? அப்ப தள்ளு, அவகிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ போடுவோம். டேய் நிறுத்துடா, நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது, ரொம்ப நல்லவங்க. சும்மா இரு, உன் சேட்டையெல்லாம் அவங்க கிட்ட காட்டாதீங்க. என்னடா சொல்ற? நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் ஓட்டுவோம் வர்ற பிள்ளைங்களெல்லாம். இப்ப என்னன்னு பார்த்தா திடீர்னு நல்லவன் ஆயிட்ட. சும்மா இருடா, அவமானப்படுத்தாத பொண்ணுங்க முன்னாடி. டைம் என்ன? என்னங்க கேட்டீங்க?
இல்ல டைம் என்னன்னு கேட்டேன். காலேஜ் பஸ் எத்தனை மணிக்கு வரும் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க வேற நியூ அட்மிஷன்ட்டீங்க. வாங்க, உங்களை நானே கூட்டிட்டு போறேன். சும்மா இருக்கியா? அவங்க காலேஜ் பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தான் கேட்டாங்க. தேவையில்லாம அவங்க கிட்ட இது பண்ணிட்டு இருக்காது. சும்மா இரு. டேய், ஏன்டா இப்படி பண்ற? என்னடா இது நியாயம்? என்னதான் அவங்க கிட்ட பேச விட மாட்டேங்க. அவங்களே வந்து என்கிட்ட பேசுறாங்கடா. பதிலாவது சொல்ல விடுடா. சும்மா நிறுத்துறியா? நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது. நம்மளை விட வயசுல கூடவங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு மேரேஜ் கூட ஆயிடுச்சு. டேய், என்னடா சொல்ற? ஆமா, சும்மா நடிக்காத. என்ன நீ கரெக்ட் பண்ண நினைச்சியா? நான் கரெக்ட் பண்ணிடுவேன்னு நினைச்சு இப்படி போய் சொல்றியா? வாயை கொஞ்சம் மூடுறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நம்மளுக்கு அக்கா வேணும். இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. நீ அவங்க கிட்ட எதையும் காட்டிக்கிட்டாத, புரியுதா? ஏன்னா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அட போடா, நீ வேற சும்மா சொல்லுவாடா. இல்லடா, அவங்கள பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல. உண்மையில தான் சொன்னாங்க. அதெல்லாம் நீ நம்பு. துறனவளு, அவங்க கிட்ட இன்னும் 2 வார்த்தை பேச போறேன். ஏன்டா இப்படி அலையிற? டேய் போடா. நம்ம காலேஜ் பிள்ளைங்க மூஞ்செல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு. நியூ அட்மிஷன் வேற சொல்ற. பேச்சு கொடுக்காமலாம் இருக்க முடியாது. துறனவளு. என்ன இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மள கண்டுக்கிட கூட மாட்டேங்காங்க. காலேஜ் பஸ் கூட இன்னுமே வரலையே. சீக்கிரமா வந்தாலும் ஏறி போகலாம். எத்தனை மணிக்கு வரும்ன்ட்டு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. நம்மக்கிட்டையாவது கொஞ்சம் பேச்சாவது கொடுக்கலாம்ல. அதுவும் செய்ய மாட்டேங்காங்க. தனியாவே நிற்காங்க. இந்த பசங்க மட்டும் தான் இங்கே நின்று ஏறுவாங்களா என்னன்னு தெரியலையே. பொண்ணுங்க யாராச்சும் வந்தால் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. நாளைக்கும் அவ கூட போயிட்டு வரலாம். ஆனால் பொண்ணுங்க யாரும் இந்த வழியாக வர்ற மாதிரியே தெரியலையே. பசங்க மட்டும்தான் நிற்கிற மாதிரி தெரியுது. எப்படியோ நல்லபடியாக படித்து டிகிரியோட வெளியே வரணும். அது மட்டும்தான் என்னோட லட்சியம். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி சொல்லி கிண்டல் பண்ணாலும் சரி, இந்த காதில் வாங்கி அந்த காதில் மட்டும் விட்டுறணும். தேவையில்லாததெல்லாம் மைண்டுக்கு ஏற்றவே கூடாது. நம்மளோட லட்சியம் படிப்பு மட்டும்தான். அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக வேற இதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது. எப்படியாச்சும் படிப்பு மட்டும் என் கைக்கு வந்துடுச்சுன்னா அதுவே எனக்கு போதும். என்னை வேண்டான்னு சொன்னவனுக்கு அதுவே ஒரு செருப்படியாக இருக்கும். அவனை நான் வார்த்தையால் திட்டணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. நான் முன்னேறி காட்டுறது அவனுக்கு பெரிய தண்டனையாகவே இருக்கும். என்னை ஏண்டா வாண்டான்னு சொன்னோன்ட்டு அவன் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அழுவான். நான் அழுத மாதிரி. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவர் அழ வேண்டாம். நல்லா இருக்கட்டும். கொஞ்ச நேரம் இப்படி தான் கோவம் வருது. ஆனால் என்ன அறியாமலே அந்த மாதிரி வருது. என்ன பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. வாழ்க்கை பிரச்சனையாச்சே. இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இருக்கட்டும். அவர் படித்த பொண்ணு தானே வாழணும்னு கேட்டார். அந்த மாதிரி வாழ்க்கையே அவருக்கு அமையட்டும். நான் தான் கஷ்டப்படுறேன். அதே கஷ்டம் அவரும் பட வேணாம். சிஸ்டர், காலேஜ் பஸ் இந்த வழியாக தான் வரும். நீங்கள் அங்கே வேணா போய் வெயிட் பண்ணுங்க. இங்கே ஃபுல்லாக பசங்க தான் நிற்போம். அப்படியா கருண்? அப்போ பொண்ணுங்கெல்லாம் எங்கே நிற்பாங்க? இந்த வழியில யாருமே பொண்ணுங்க அவ்வளோவா ஏறினதை நான் பார்த்தது இல்லை. மேபி அங்கே நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். 1-2 பேர் ஏறினாங்கன்னா கூட சேர்ந்து ஏறுங்க. இல்லைன்னா என் கிட்ட நிற்கிறது உங்களுக்கு பிரச்சனைனா நில்லுங்க. பிரச்சனை இல்லை. கருண், நான் இங்கே நிற்கனேன். ஃபர்ஸ்ட் டே வரையா எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இதில் நான் அங்கே போய் நின்னேன்னா காலேஜ் பஸ் எது மற்ற பஸ் எதுன்னு தெரியாமல் ஏறி அதுக்கப்புறம் ஏதாவது கூட்டமாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏங்க இங்க வாங்க, என் பக்கத்துல நில்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா இரு. இங்கே நில்லுங்க பூ மாதிரி. வந்ததுக்கு அப்புறம் நானே சொல்றேன். தேங்க்ஸ் கருண். இன்னைக்கு நான் சீக்கிரமா வந்திருக்க கூடாதா? இவன் எனக்கு முன்னாடி வந்து அவகிட்ட பேசிட்டு நிக்கான். நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த பேச்செல்லாம் நான் பேசியிருப்பேன் அவகிட்ட.